வணக்கம். வந்து இந்த ஒரு ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். ம் ஆமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. கண்டிப்பா. நீங்க இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு கிளம்பிட்டு இருக்கலாம். இல்லனா சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உலகத்துல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல காத்துட்டு இருக்கலாம். உங்களுக்கான சரியான இடம் இதுதான்னு சொல்லணும். ஆமா. ஏன்னா இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு ரொம்ப பெரியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரோட அரசு நிர்வாகம் பத்தின பல தகவல்களை தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். அதுக்காக நாம பலதரப்பட்ட தகவல் மூலங்களை எடுத்திருக்கோம். அதாவது விக்கிபீடியா கட்டுரைகள், அப்புறம் லாஃபேர் அப்படிங்கிற சட்ட மற்றும் தேசிய பாதுகாப்பு பத்தின பகுப்பாய்வு தளம். ஆமா, லாஃபேர். அப்புறம் IAMC எனப்படும் இந்திய அமெரிக்க இஸ்லாமியர் கவுன்சிலோட மனித உரிமை அறிக்கை. இது எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு தெளிவான புரிதலை கொடுக்க போறோம். இதை சொல்லிடலாம். நாம இப்ப விவாதிக்க போற இந்த ஆதாரங்கள்ல பாத்தீங்கன்னா வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு ரெண்டு வேறுபட்ட ரொம்பவும் உணர்ச்சிகரமான அரசியல் பார்வைகள் அடங்கியிருக்கு. எந்த ஒரு ஜனநாயக நாட்டு தலைவரை பத்தி பேசும்போது இது சகஜம்தான். ஆமா. ஆனா நாங்க எந்த ஒரு அரசியல் தரப்புக்கும் ஆதரவானவங்க கிடையாது. இந்த ஆவணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை எந்த சார்பும் இல்லாம உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். ஒரு நடுநிலையான பார்வை அது ரொம்ப அவசியம் இப்போ. ஓகே, இதை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். மோடியோட அரசியல் பயணம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு சாதாரண பிரச்சாரகரா ஆரம்பிச்சு குஜராத் முதலமைச்சரா உயர்ந்து இன்னைக்கு இந்தியாவோட பிரதமரா இருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான். குஜராத்ல அவர் கொண்டு வந்த பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் தொழில் முதலீடுகள், இது எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவரோட ஆதரவாளர்கள் அவரை விகாஸ் புருஷ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதாவது வளர்ச்சி நாயகன். ஆமா, வளர்ச்சி நாயகன். ஆனா அதே சமயம் அவர் மேல வைக்கப்படுற கடுமையான விமர்சனங்களுக்கும் பஞ்சமே இல்லை. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட பிம்பம், பப்ளிக் இமேஜ் எப்படி ரொம்ப கவனமா கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த பிம்பம் எப்படி உருவாக்கப்படுதுங்கிறத ஒரு தனி கலைனே சொல்லலாம். ஆமா, நான் சோர்சஸ்ல படிச்சேன். 2007ல ஆப்கோ அப்படிங்கிற ஒரு சர்வதேச மக்கள் தொடர்பு நிறுவனத்தை அவர் பயன்படுத்தினார். கரெக்ட். தன்னோட பிம்பத்தை உலக அளவுல மேம்படுத்த அந்த PR நிறுவனத்தை பயன்படுத்தினாரு. அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி மூலமா மக்கள் கிட்ட நேரடியாக பேசுறது வரைக்கும் எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு வியூகம்தான். அது மட்டும் இல்லாம அவர் போடுற உடைகள் கூட ஒரு அரசியல் செய்தியை சொல்லுது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல் பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ஒபாமாவை அவரை சந்திச்சப்போ ஒரு சூட் போட்டிருந்தாரு. ஓ, அந்த சூட் விவகாரம். ஆமா, அது பெரிய செய்தியாச்சு. அந்த சூட்ல மெல்லிய கோடுகளா அவரோட பேரே நெய்யப்பட்டிருந்துச்சு. அதோட மதிப்பு சுமார் $6,95,000. அது ரொம்ப பெரிய தொகை. அதனாலேயே அது விவாதத்தை உருவாக்குச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சூட்டை கங்கை நதியை தூய்மைப்படுத்துற பணிக்காக ஏலம் விட்டுட்டாங்க. ஒரு தலைவரோட உடைகளே இந்த அளவுக்கு செய்தியாகுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா. ஒரு தலைவரோட பிம்பம்ங்கிறது அவர் என்ன உடை உடுத்துறாரு, என்ன பேசுறாருங்கிறத தாண்டி மக்கள் அவரை எப்படி பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாருங்கிறத பொறுத்தது. ஆனா இந்த பிம்பத்துக்கு நேர் மாறா சில விமர்சனங்களும் வெளியில வருது. ஆமா, அதுதான் 2023ல BBC வெளியிட்ட இந்தியா த மோடி குவெஸ்டன் அப்படிங்கிற ஆவணப்படம் ரொம்ப ஆழமா விவாதிச்சது. நேயர்கள் இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 2 பாகமா வந்திருக்கு. ஆமா, அந்த முதல் பாகம் மோடியோட ஆரம்பகால அரசியலையும் குறிப்பா 2002 குஜராத் கலவரத்தையும் பத்தி பேசுது. அதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. அந்த பிரிட்டன் அரசாங்கத்தோட ரகசிய அறிக்கை தானே? அதேதான். கலவரம் நடந்த நேரத்துல இங்கிலாந்து அரசாங்கம் ரகசியமா ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில குஜராத் கலவரம் ஒரு இன அழிப்புக்கான எல்லா அறிகுறிகளையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்னிக் கிளின்சிங் அப்படின்னு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா. அப்புறம் 2வது பாகத்துல பாத்தீங்கன்னா 2019ல மோடி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களை பேசுறாங்க. காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டது. அப்புறம் CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம். அப்புறம் 2020ல நடந்த டெல்லி கலவரம், இதையெல்லாம் பத்தி ரொம்ப விரிவா அலசியிருக்காங்க. இந்த ஆவணப்படம் வெளியானதுமே இந்திய அரசாங்கம் கொடுத்த ரியாக்ஷன் ரொம்பவே தீவிரமானது. என்ன பண்ணாங்க? அரசாங்கம் இது ஒரு எதிரி நாட்டு பிரச்சனை அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல விமர்சிச்சாங்க. உடனே அவசர சட்டங்களை பயன்படுத்தி யூடியூப், ட்விட்டர்ல இருந்து இந்த இணைப்புகளை நீக்க உத்தரவிட்டாங்க. இந்தியாவில் இது திரையிடவும் தடை விதிக்கப்பட்டுச்சு இல்லையா? ஆமா. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதை எப்படியாவது பார்க்கணும்னு தோன்றது மனித இயல்பு தானே? கண்டிப்பா. அதைத்தான் ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்.
VPN தொழில்நுட்பம் மூலமாவும் வாட்ஸ்அப் மூலமாவும் இந்த வீடியோக்கள் பரவலாக பகிரப்பட்டுச்சு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ஜாமியா மிலியா மாதிரி பல பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் தடையை மீறி டாக்குமெண்ட்ரிய திரையிட்டாங்க. அரசாங்கம் இணைய இணைப்பை துண்டிச்சாலும் மாணவர்கள் விடல, தங்களோட மொபைல் போன்லயே அதை பார்த்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பிபிசி அலுவலகங்கள்ல இந்திய வருமான வரித்துறையினர் தொடர்ந்து 3 நாட்கள் சோதனைகள் நடத்தினாங்க. இது பத்திரிகை சுதந்திரத்தின் மேல தொடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல்னு மனித உரிமை அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் கடுமையா குற்றம் சாட்டினாங்க. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துடன் இணைத்து பார்த்தா லாஃபேர் கட்டுரை சொல்ற விஷயம் நமக்கு புரியும். ஆமா, அந்த கட்டுரை ஜனநாயகத்தின் தூண்கள், குறிப்பா நீதித்துறை பத்தி பேசுது. இந்திய நீதித்துறை ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கோன்னு தோணுது. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக நாட்டுல அரசாங்கத்தோட அதிகாரங்கள் எல்லை மீறாம பாத்துக்கிற பொறுப்பு நீதித்துறைக்கு தான் இருக்கு. ஆனா இந்தியாவுல அந்த சமநிலை சிதஞ்சுகிட்டு வருதுன்னு லாஃபேர் சுட்டி காட்டுது. 2018 நடந்த அந்த சம்பவம் ஞாபகம் வருது. ஆமா, உச்ச நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதிகள் 4 பேரு இந்திய வரலாற்றையே முதல் முறையா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேரடியாக மீடியாவை சந்திப்பது சாதாரண விஷயம் இல்லையே. அது ஒரு முன்னுதாரணமே இல்லாத நிகழ்வு. கண்டிப்பா. அந்த சந்திப்புல அவங்க ஜனநாயகமும் நீதித்துறையோட சுதந்திரமும் ஆபத்துல இருக்குன்னு எச்சரிச்சாங்க. அரசியல் ரீதியா முக்கியமான வழக்குகளை எந்தெந்த நீதிபதிகளுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வெளியில இருந்து தலையீடுகள் இருக்குன்னு கவலை தெரிவிச்சாங்க. நீதித்துறை ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. குறிப்பா பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம். இது உலக அளவுல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இஸ்ரேலை சேர்ந்த NSO குரூப் உருவாக்குன இந்த பெகாசஸ் மென்பொருளை வச்சு பல முக்கியமான ஆளுங்களோட மொபைல் போன்கள் ஒட்டு கேட்கப்பட்டதா தகவல்கள் வெளியாச்சு. ராகுல் காந்தி, பிரசாந்த் கிஷோர், உமர் காலிட், சிறையிலேயே மரணமடைந்த சமூக ஆர்வலர் ஸ்டான் சுவாமி, அப்புறம் நிறைய பத்திரிகையாளர்கள், இவங்களோட எண்கள் எல்லாம் அந்த கசிந்த பட்டியல்ல இருந்துச்சு. இது தனி மனித உரிமைக்கும் ஜனநாயகத்துக்கும் விடப்பட்ட பெரிய சவால். ஆனா இதுல 2 தரப்பு வாதங்களையும் நாம நேயர்களுக்கு தெளிவா சொல்லணும். கண்டிப்பா. உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு குழுவை அமைச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட சமர்ப்பிக்கப்பட்ட 29 மொபைல் போன்கள்ல 5 போன்கள்ல மால்வேர், அதாவது ஒரு தீங்கிழைக்கும் மென்பொருள் இருக்கிறது உறுதியாச்சு. ஆனா அது பெகாசஸ் தானான்னு உறுதியா சொல்ல முடியல. அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைச்சாங்களா? முக்கியமான ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றம் பதிவு செஞ்சாங்க. இந்த விசாரணையில இந்திய அரசாங்கம் முழுமையா ஒத்துழைக்கல அப்படிங்கிறது தான் அது. அப்போ அரசாங்கம் தரப்புல என்ன சொன்னாங்க? அரசாங்க தரப்பும் ஆளுங்கட்சி ஆதரவாளர்களும் இதை முற்றிலுமா மறுத்தாங்க. இது இந்தியாவை உலக அளவுல அவதூறு செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச சதி அப்படின்னு வாதிட்டாங்க. நாடாளுமன்றத்தை முடக்கணும்னு எதிர்க்கட்சிகள் செய்யற சதி இதுன்னு சொன்னாங்க. ஆனா நாடாளுமன்றத்தை பத்தி பேசும்போது IAMC அறிக்கை இன்னொரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுது. எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்படி நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தானே. ஆமா. உதாரணத்துக்கு ராகுல் காந்தி ஒரு நகைச்சுவைக்காக அவதூறு வழக்குல தண்டிக்கப்பட்டு MP பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரு. அப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை நிறுத்தி வச்சாங்க. அதே போல ஆளுங்கட்சியை கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருந்த மஹுவா மொய்த்ராவும் நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளைத்தான் ஜனநாயக பின்னடைவா பாக்குறாங்க. எதிர்க்கட்சிகளோட குரல் ஜனநாயகத்தோட ஆணிவேராச்சே. கரெக்ட். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நாம இப்போ IAMC அறிக்கையோட மிக முக்கியமான பகுதிக்கு வரப்போறோம். இந்தியா அமெரிக்க இஸ்லாமியர் கவுன்சில் வெளியிட்ட மனித உரிமை அறிக்கை. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக குரல் கொடுக்கிற அமைப்பு வெளியிட்ட அறிக்கைங்கிறதால இதுல இருக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்பவே கடுமையானவை. ஆமா, அரசாங்க இயந்திரமும் சட்டங்களும் சிறுபான்மையினருக்கு எதிரா எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு அவங்க பட்டியலிடுறாங்க. முதல் விஷயம் CAA மற்றும் NRC. அண்டை நாடுகள்ல இருந்து வர்ற பிற மதத்தவருக்கு குடியுரிமை கொடுக்க இந்த சட்டம் வழிவகை செய்யுது. ஆனா அதுல இஸ்லாமியர்களை மட்டும் விலக்கி வச்சிருக்காங்க. இதுல NRC சேரும்போது சரியான ஆவணங்கள் இல்லைன்னா பல வருஷமா இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் கூட நாடற்றவங்களா மாறிடுவாங்களோ அப்படின்னு அறிக்கை சொல்லுது. அடுத்ததா மத மாற்ற தடை சட்டங்கள். இருவேறு மதத்தினர் திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட அது குற்றமாக்கப்படுற சூழல் இருக்கு. குறிப்பா கர்நாடகாவில் ஹிஜாப் தடை பெரிய போராட்டத்தை உருவாக்குச்சு. தனிநபரோட மத நம்பிக்கையில அரசாங்கம் தலையிடுறதா அது பார்க்கப்பட்டுச்சு. இதை விட ரொம்ப அதிர்ச்சியான இன்னொரு விஷயம், பசு பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கிட்டு சிலர் கையில சட்டத்தை எடுத்துக்கிறது. கவ் விஜிலாண்டேஸ். எந்த விசாரணையும் இல்லாம ரோட்ல வச்சு தாத்துறது. இதுல போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்கிறது உங்களோட குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம
புல்டோசர் நீதி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டையும் அறிக்கை விமர்சிக்குது. ஏதாவது ஒரு ஊர்ல கலவரம் நடந்தா எந்த ஒரு நீதிமன்ற விசாரணையும் இல்லாம நேரடியாக போய் வீடுகளை இடிச்சிடுறாங்க. ஹரியானாவில் நடந்த ஒரு கலவரத்துக்கு பிறகு சுமார் 1200 இஸ்லாமியர்களோட கட்டிடங்கள் இப்படி இடிக்கப்பட்டதா சொல்றாங்க. ரொம்பவும் மனதை உழுக்கிற இன்னொரு விஷயம் மணிப்பூர் இனக்கலவரம். அங்க நடந்த வன்முறையில நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. பழங்குடியின பெண்கள் மீதான தாக்குதல் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஆனா அரசாங்கம் அங்க என்ன பண்ணுச்சுன்னா 200 நாட்களுக்கும் மேலா இணைய சேவையும் முடக்கி வச்சாங்க. எந்த தகவலும் வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்யப்பட்ட உத்தியா தான் இதை பார்க்கறாங்க. இதுவரைக்கும் நாம பேசினது உள்நாட்டு விஷயங்கள். ஆனா இப்ப வெளிநாட்டு மண்ணில் வாழும் விமர்சகர்கள் மீதான ஒடுக்குமுறையும் பேசப்படுது. டிரான்ஸ்நேஷனல் ரிப்ரெஷன். கனடாவில் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை, அப்புறம் அமெரிக்காவில் குர்பத்வந்த் சிங் பன்னூன் கொலை முயற்சி. இதுல இந்திய உளவுத்துறைக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு அந்த நாடுகளே குற்றம் சாட்டின. டிஸ்இன்ஃபோ லேப் அமைப்பு மூலமா தவறான தகவல்கள் பரப்பப்படுறதும், நியூஸ் கிளிக் மாதிரியான ஊடகங்கள் மேல UAPA சட்டம் பாயிறதும் ஊடக சுதந்திரத்தை முடக்கிறதா அறிக்கை சொல்லுது. ஆனா இப்போ நாம இதை சமநிலைப்படுத்தணும். நேயர்களுக்கு நாம ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புறோம். இதெல்லாம் மனித உரிமை அமைப்புகளின் பார்வைகள். ஆமா, இந்திய அரசாங்கம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விமர்சனங்கள் எல்லாமே இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கும் வெளிநாட்டு சதிகள் அப்படின்னு வாதிடுறாங்க. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்டத்தின்படியே நடப்பதாகவும், நாடாளுமன்றத்துல பல மசோதாக்கள் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்படுவதாகவும் சொல்றாங்க. பசுவதை தடை சட்டம் மாதிரியான விஷயங்கள் பெரும்பான்மை மக்களோட மத உணர்வுகளை மதித்து கொண்டு வரப்பட்டதை தவிர சிறுபான்மையினரை ஒடுக்குவதற்காக இல்லைன்னு அரசாங்கம் விளக்குது. எல்லா நடவடிக்கைகளும் வெளிப்படையான ஜனநாயக முறைப்படி நடக்குதுங்கிறது தான் அவங்களோட உறுதியான வாதம். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் ஏன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் விளிம்பில் இருப்பதை இந்த ஆதாரங்கள் காட்டுது. உள்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் ஆதரவையும் தேர்தல் வெற்றிகளையும் குவிக்கும் ஒரு பிரதமர் சர்வதேச அளவிலும் மனித உரிமை அமைப்புகளாலும் எவ்வாறு கடுமையான ஜனநாயக பின்னடைவு விமர்சனங்களை சந்திக்கிறார் அப்படிங்கிற முரண்பாடு தான் இது. ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் ஜனநாயகம் குறித்த இரு வேறுபட்ட பிம்பங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. குறிப்பா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்துல சமூக ஊடகங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் அதே தொழில்நுட்பம் விமர்சகர்களை கண்காணிக்கவும் தகவல்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் போது என்ன நடக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி. முழுமையான கருத்து சுதந்திரம், தேச பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இடையேயான சரியான சமநிலைய ஒரு நவீன ஜனநாயகம் எவ்வாறு கண்டறிய போகிறது? இந்த சிந்தனையை உங்களோட சொந்த தேடலுக்கு நாங்க விட்டுடுறோம். வெவ்வேறு கோணங்கள்ல பல விஷயங்களை அலசிய இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.